கத்திரிநத்தம் காளஹஸ்தீஸ்வரர் கோயில் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் அருகேயுள்ள கத்திரிநத்தம் ஞானாம்பிகை உடனாய ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயில் இராகு கேது தலமாக போற்றப்படுகிறது. இக்கோயில் சோழ பேரரசின் மாமன்னன் ராஜராஜன் காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கத்திரிநத்தம் காளஹஸ்தீஸ்வரர் கோயில் திருஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவராலும் வழிபடப்பட்ட தேவார பாடல்கள் பாடிய தலம் இது. சிலந்தி, பாம்பு, யானை ஆகியவை காளத்தீஸ்வரரை வழிபட்டு முக்தி பெற்ற சிறப்பும் இத்தலத்துக்கு உண்டு. இக்கோயிலில் மூலவராக லிங்க வடிவில் காளஹஸ்தீஸ்வரர் பெருவுடையாரின் திரைவடிவத்தை போன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார். ஒரு முறை இறைவனுடைய சாபத்துக்கு ஆளான சப்தரிஷிகளான அத்ரி, வசிட்டர், காச்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்ரர், ஜமதக்னி ஆகியோர் 48 நாட்கள் கோயில் எதிரே உள்ள குளத்தில் மூழ்கி ஸ்ரீகாளஹஸ்தீஸ்வரரை வழிபட்டனர். இதன் மூலம் அவர்களுடைய சாபம் நீங்க பெற்று கடுமையான நோயிலிருந்தும் விடுபட்டனர். இராகு, கேது என்கிற கோள்களின் சாபத்தால் ஏற்படும் தீவினைகள் அனைத்தும் இந்த கோவிலில நீங்கும் என்பது வழிபாட்டு மரபு. கத்திரிநத்தம் காளஹஸ்தீஸ்வரர் கோயிலிலும் நவக்கிரகங்கள் வைதீக முறைப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்கு வந்து பூஜை செய்தால் சர்ப்ப தோஷத்தால் நீண்ட காலமாக தடைப்பட்டுள்ள திருமணம், வியாபாரம், தொழில் விருத்தி, உத்தியோகம், பதவி உயர்வு போன்றவை நடைபெறும். மேலும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட, வளமான வாழ்வு அமைந்திட, நீடித்த ஆயுள், நிறைமதி, பூரண செல்வம் நிலைத்திட, திருமணம் நடைபெற, குழந்தை பாக்கியம் பெற்றிட, கல்வியில் சிறந்திட இக்கோயில் ஞானாம்பிகை உடனாய காளஹஸ்தீஸ்வரரை வழிபடலாம்.